தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக லிப்டில் 7 பேர் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வம். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த லிப்டில் 7 பேர் மாட்டிக்கொண்டதால் தற்போது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மருக்கு அருகிலேயே அதனுடைய மின்மாற்றி அறை உள்ளது. மின்மாற்று அறையில் திடீரென ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு பணிபுரிந்த ஒருவர் லேசான காயமடைந்துள்ளார். இதனால் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதுமாக தற்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக அங்கு இயங்கும் 2 லிப்டுகளும் அந்தந்த மாடியிலேயே நின்றுவிட்டது. இது முதலாவது மாடியில் நின்ற ஒரு லிப்டில் 7 பேர் அதில் சிக்கிக்கொண்டு கூச்சலிட்டனர். உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் அனைவரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என கூறி அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்தினர். அவர்களுக்கு காற்று வர வேண்டும் என்று அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், செய்தியாளர்கள் உட்பட அங்கு சிறிய அந்த வெளிச்சம் வரும் வழியாக ஒரு கேப்பை ஏற்படுத்தினர். சுமார் அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு அதில் அவர்கள் மூச்சு சிரமப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்த ஊழியர் ஒருவர் அந்த லிப்டை திறப்பதற்கான சாவியை கொண்டு வந்தார். அரை மணி நேரம் கழித்து அந்த லிப்டை திறந்ததில் அவர்கள் அங்கிருந்து 7 பேரும் எந்த விதமான அசம்பாவிதம் இன்றி காப்பாற்றப்பட்டனர் பாலா. இந்த சம்பவத்தின் காரணமாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாலா. நன்றி செல்வம், விரிவான விவரங்களுக்கு.